ஹாய் மக்களே வணக்கம். பிக் பாஸ் சீசன் 9ல டாக்ஸிக் கப்புள்னு பேர் வாங்கின பிரஜன் சாண்ட்ரா நேற்று ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. உண்மையாகவே அந்த இன்டர்வியூ பார்க்கும்போது செம்ம கடுப்பாக இருந்ததுங்க. அதுவும் அது கீழே கமெண்ட்ஸ் போய் பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அகைன்ஸ்டாக ஃபுல்லாக நெகட்டிவ் ஸ்பீச் தாங்க அவங்க பேசுனது எல்லாமே. அந்த ரம்யா ஒரு இது ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணாங்கல்ல, அது வந்து நம்ம இவர் யார் பிரஜனே வாய் விட்டு மாட்டிக்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ரம்யாவுக்கு வந்து இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாராம். அதுக்கப்புறம் வந்து கால் பண்ணி சொன்னாராம். அவங்க கேட்கலன்றாரு. ஆனா அவர் பேட்டியில சொல்லும்போது என்ன சொல்றாருன்னா, அவங்க வந்து உள்ள போயிட்டா ஃபோன் எடுக்க முடியாதுங்க. அவசர அவசரமா அந்த வந்து ஆடியோ கிளிப்பிங்ஸ போட்டேன். அத தான் காமிச்சான்றாரு. அவசர அவசரமா போட்டுருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி ஃபோன் பண்ணி சொல்ல முடியும்? அவர் சொன்னதே லாஸ்ட் மொமெண்ட் தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரே முன்னுக்கு பின் முரணா தான் பேசிட்டு இருக்காரு. என்ன சொல்றதுன்னு தெரியல. இவங்க சாண்ட்ரா வந்து அத சொல்லி மழுப்புறாங்க. இல்ல, இல்ல அவரு சொன்னாரு. உள்ள வந்து கனிகிட்ட போய் சொல்லியிருப்பாங்க அவங்க அப்படின்றாங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் அது தப்பு இல்லையா? ஸோ வெளிய நடக்கிறத போய் உள்ள சொல்லக்கூடாது இல்லையா? ஸோ இது எப்படி பிக் பாஸ் டீம் அலோ பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். எனக்கு தெரிஞ்சு இவர் சொல்லியிருப்பாரு. ஸோ மேபி ரம்யா வந்து அங்க போயிட்டு பிக் பாஸ் டீம்ம கேட்டிருப்பாரு. இந்த மாரி சொன்னாங்கன்னா, அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அத தான் வந்து அவங்க ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாரு. அவங்க சாண்ட்ரா அந்த கார்லேருந்து புடிச்சு தள்ளுவாங்க இல்லையா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து நியூஸ் வந்ததாம். அங்கருந்து கால் பண்ணாங்களாம். இந்த மாரி வந்து கீழ தள்ளி விட்டாங்க. இப்ப நார்மலா இருக்கான்னு. உடனே இவரு கிளம்பிட்டாராம் ட்ரெஸ்லாம் போட்டு. உள்ள போய் இறங்கிர்றேன். என்ன பிரச்சனை தானே பார்த்துக்கலாம். அவருக்கு ரொம்ப வந்து டென்ஷன் ஆயிட்டாராம். அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா, கால் வந்ததாம். டாக்டர்ஸ் ஃபோன் பண்ணாங்களாம். இப்ப நார்மலா இருக்காங்க. எந்த இஷ்யூஸும் இல்ல. ஹெல்த் நல்லா இருக்குன்ற மாரி சொன்னாங்களாம். அப்பதான் வன்முறைய கையில விட்டாராம். ஏங்க ஏற்கனவே நீங்க எல்லா மக்கள்ட்ட வந்து பேப்பர் ரவுடின்னு பேர் வாங்குனீங்க. இதுல வந்து வன்முறைய போய் அப்படியே நீங்க அறுத்து தள்ளிடுவீங்க அங்க உள்ள போயி. ஏன் பிரஜன்? உங்களுக்கு இருக்கிற நல்ல பேரும் உண்மையாவே இந்த மாரி இன்டர்வியூ குடுத்து நீங்க கெடுத்துக்கிறீங்க. சாண்ட்ராக்கு என்ன தெரிஞ்சு போச்சு மக்கள்ட்ட. அப்புறம் சொல்றாரு, இந்த ரெட் கார்டு குடுக்கும்போதெல்லாம் வந்து மக்கள் வந்து வரவேற்றாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஆர் டீம் தான் வந்து வேலை செஞ்சது. அவங்களால தான் வந்து அப்படியே அகைன்ஸ்ட்டா பேச ஆரம்பிச்சாங்கன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா சொல்றாங்க. வியன்னா சொன்னாங்க இல்லையா? பொசசிவ்னெஸ்ஸா இருக்காரு. இப்ப எனக்கு இருக்கு. பிரச்சனும் திவ்யாவும் பேசுனதுன்னு சொன்னது. அதுக்கப்புறம் அவங்க சொல்லவே இல்லையாம். மொத்தத்துல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவங்க 2 பேரு தான் வந்து உள்ள உண்மையா இருந்தாங்களாம். மத்த எல்லா கண்டஸ்டன்ட்டையும் தப்பா தாங்க சொல்றாங்க. முடிஞ்ச வரைக்கும் இவங்க வந்து என்னன்னா, மத்தவங்க எல்லாருமே நெகட்டிவ் வைப் தான் வந்து உண்மையாவே அள்ளி தெளிக்கிறாங்கன்னு சொல்லணும். இவங்க எப்பதான் திருந்த போறாங்கன்னு தெரியல மக்களே. அதுவும் இல்லாம அவரு வேற சொல்றாங்க, என்ன நடிப்பு அரக்கின்னு சொல்லிர்றாங்க. எப்படிங்க நான் இவ்ளோ பேர ஏமாத்த முடியும்? பிக் பாஸ் டீம் ஏமாத்திட்டீங்களே! கார்லேருந்து கீழ விழுந்த உடனே உங்களுக்கு முடியாம போனது ஓகே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணதெல்லாம் தப்பு தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. பட் அத வந்து இன்னமும் வந்து நீங்க வந்து அத வந்து மறுத்து, மறுத்து பேசி தான் இருக்கீங்க. அது உண்மன்ற மாரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்றீங்க. உண்மையாவே இவங்க 2 பேரும் பேட்டிய பார்த்து உண்மையாவே ஒரு மாரி சங்கடமா தான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. மீண்டும் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி.